பார்க்குறதுக்கு ரம்பூட்டான் பழம் போல இருக்கிற இந்த செந்தூரம் ட்ரீ பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை லிப்ஸ்டிக் ட்ரீன்னு கூட சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இந்த செடியோட அந்த பழங்கள் விதைகள்லேருந்து லிப்ஸ்டிக்கு, ட்ரெஸ்ஸுக்கான இயற்கை சாயம், பூச்சி கடிக்காமல் இருக்கிறதுக்கான உடலுக்கான மேல் பூச்சு, இதெல்லாம் இந்த செடியில் தான் செய்கிறாங்களாம். இந்த செடி பற்றி பார்க்கலாமா? வணக்கம். இந்த செடி எங்கே இருக்குன்னா, இது எங்கள் வீட்டில் உள்ளதில்ல. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடுங்கிற ஊரில் ரோட்டில் போகிற வழியில் ஒரு வீட்டில் இருந்தது. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த செடியை பார்த்தேன். அதுக்கப்புறமா இடையில போனப்போ ஒரு 2, 3 மாதத்துக்கு முன்னாடி போனப்போ இந்த செடியில் அப்போ பூக்கள் எதுவுமே இல்லை. இப்போ கேட்டப்போ இது டிசம்பர் மந்த்துக்கு மேலே தான் இதில் பூக்கள்லாம் வரும், விதைகளும் இருக்கும், நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம், செடியும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் இங்கே போயிருந்தேன். இது காஞ்சி போன விதைகள். பார்க்குறது ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்கும். இது ரம்பூட்டான் பழம்னு நினச்சி நிறைய பேர் வந்து இந்த செடி பக்கத்தில் நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்களாம். இது இவ்வளோ விதைகள் இருக்குல்ல, அவ்வளோ விதையும் கொட்டினா எவ்வளோ செடி முளைக்கணும். ஆனால் வந்து அவ்வளோ செடிகள் வந்து முளைக்கவே முளைக்காதான். உங்கள் வீட்டில் ஒரு 3 செடி இருக்குது. இதோட விதைகள்லேருந்து தான் முளைச்சது. ஏதாவது ரேராக தான் முளைக்குமா. அப்படி முளைச்சதை பறித்து வைக்கும்போதும் சில நேரத்தில் பட்டுருமா, சில நேரத்தில் அப்படி முளைச்சது தான் அதில் 3 செடிகள்லாம். நிறைய பேர் இங்கேருந்து செடிகளையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்களாம். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கு தெரியல. ரோட்டில் போகிறவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா கொத்து கொத்தாக நிறையா காய்ச்சிருக்குது இது. அதில் வந்து மசாலா பொருட்கள் வேறு தயாரிக்கிறாங்களாம். அன்னோட்டா மசாலா பொருட்கள்னு இதில் மசாலா செய்கிறதுக்கு, அதை வண்ணம் சேர்க்குறதுக்கும், ஒரு விதமான மனம் உணவில் கூட்டுறதுக்கும் வெளிநாட்டில் உள்ள உணவுப் பொருட்களில் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம். இதில் இந்த பூ இருக்குல்ல, அந்த விதை ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்குல்ல, ஹார்ட் ஷேப்பில் ரெட் கலரில், அதை 2ஆக கையாலே ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இதான் அதனுடைய வேர்பகுதி. இவ்வளோ பெரியது தான், ஆனால் அவ்வளோ இது காய்ச்சி கிடக்கு பாருங்கள். ரொம்ப உயரமாலாம் இல்லை, அந்த வீடு உயரம்தான் இருக்குது. சின்ன குறு மரமாக தான் இருக்கும். ஒரு செம்பருத்தி செடி ஒரு புதர் மாட்டம் வளர்ந்துருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது. இதை கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம்னு கூகுளில் படித்து பார்த்தப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா இங்கே போயிருந்தப்போ ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் விதைகளும் எடுத்துகிட்டு வந்தேன். 2 கப்பில் போட்டேன், 2 பேப்பர் கப்பில் போட்டேன். அதில் ஒரு கப்பில் உள்ளது மட்டும் முளைச்சிது. அது அதில் அத்தனை ஒரு 4 விதைகள் முளைச்சிதுன்னா அது வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லை. அது ஒரே ஒரு விதை மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதுலேருந்து முளைச்சது மட்டும். அது என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏற்கனவே இந்த விதைகள் எனக்கு ஒருத்தவங்க மூலமாக கிடைச்சப்போ முளைக்க வச்சப்பவும் பட்டு போயிடுச்சு அது. கொஞ்சம் ஒரு 2 இலைகள் விட்டு பட்டுருச்சு. இந்த தடவை நிச்சயமாக நான் முயற்சி செஞ்சு தான் பார்க்க போகிறேன். இதுலேருந்து கொஞ்சம் விதைகளும் சேகரித்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து செந்தூரம், இயற்கையான செந்தூரம்னு சொல்லுவாங்க. அந்த விதைகள் இருக்குல்ல, அந்த விதைகளை எடுத்து கையால் நசுக்கி பார்த்தா ஒரு மாதிரி பவுடர் மாதிரி வரும், ஆரஞ்சு கலரில் வரும். இதை உணவுப் பொருட்களுக்கான சாயமாக கூட பயன்படுத்துகிறாங்களாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம். இதை காய வச்சுட்டு அந்த பவுடரை அதை எடுத்து உணவில் சேர்த்துப்பாங்களாம். இதை வந்து ஒரிஜினல் செந்தூரம்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு புதர் மாதிரி வளருமா. இதுக்கு தமிழில் வந்து வருக மஞ்சள், மந்திர வஞ்சின்லாம் பேர் இருக்குது. இது பொட்டானிக்கல் நேம்னு பார்த்தா ஃபிக்ஸா ஓர்லான்ஸ். இது ரம்பூட்டான் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது அதனோட விதைகள் பார்த்தீங்களா, எப்படி குழப்பாக ஒன்று வருதில்ல. அதை நான் அப்படியே உடம்புலையும் கொஞ்சம் கையில் பூசி பார்த்தப்ப நல்லா ஆரஞ்சு கலரில் இருந்தது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. இலைகள்லாம் பார்க்க ஒரு மாதிரி அரச மர இலை மாதிரியே இருந்தது. அதனுடைய விதைகள் தான். கொஞ்சம் விதை போடுறதுக்காக சேகரித்து, ஆனால் நிறையா பச்சையாக தான் இருந்தது. இன்னொரு தடவை நான் போவேன்னு நினைக்கிறேன், தெரியலை எனக்கு. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் படித்ததுக்கப்புறமா இந்த செடியை வீட்டில் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. குட்டி மரமாக தான் இருக்குது. ஒரு செம்பருத்தி செடி வளர்க்குறதுக்கான இடம் இருந்தால் போதும், இந்த செடியை வளர்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி வச்சோன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ரெட் கலரில் காய்ச்சி தொங்கும். இது பழமாக இல்லாததுனால யாரும் பறிக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வெளியிலே நம்ம வச்சுக்கலாம், யாரும் பறிக்காதனால பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே நம்ம வேறு ஏதாவது பழச்செடி வச்சோன்னா யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க.
எங்கள் வீட்டில் கொய்யா மரத்தில் அப்படி தான் வீட்டுக்கு வெளியிலே வளர்ந்து தொங்குது, எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. இதை யாருமே பறிக்க மாட்டாங்க. நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கலாம் வீட்டுக்கிட்ட இருந்ததுன்னா. சின்ன மரம் தான். இதை வந்து உணவு பொருள்னு பார்த்தா அந்த கேக்கு, ஸ்நாக்ஸில் இதுலெல்லாம் இயற்கையான ஒரு வண்ணம் போடணும் அப்படின்னா இதை பயன்படுத்திக்கலாமா. நமக்கு ஆரஞ்சு கலர்னோன்னா கேசரி ஞாபகத்துக்கு வந்துடும். அதெல்லாம் செய்யும்போது இந்த பொருள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம அதில் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். அதில் லேசான ஒரு வாசம் கூட வருமா. இதனுடைய சுவைன்னு பார்த்தா அந்த விதையுடைய சுவைன்னு பார்த்தா இனிப்பும் ஒரு காரமும் கலந்துருக்குதுமா. இது பழங்குடி மக்கள்லாம், அமெரிக்காவில் உள்ள பழங்குடி மக்கள்லாம், தென் அமெரிக்காவில் உள்ள பழங்குடி மக்கள்லாம் முகத்தில் வண்ணமாக பூசிக்குவாங்களாம். இதனால காட்டுக்குள்ளே இருக்கும்போது பூச்சிகள்லாம் கடிக்காதான். இப்படி தான் இருக்குது. அது நிறையா எனக்கு முடிஞ்ச அளவு நிறையா கலெக்ட் பண்ணினேன். ஆனால் 2 பாக்ஸில் போட்டு ஒரு செடி தான் தேறி இருக்குது. அதுலேயும் அது விதைகள் 2 இதாக பிரிஞ்சிருக்கே தவிர புதிதாக இன்னும் இலைகள் வரல. இதான் அந்த வீட்டில் இருந்த தாத்தா. அவர் தான் 2 ஒரு செடி தான் கொண்டு வந்து வச்சாங்களாம். அதுக்கப்புறம் கீழேருந்து 2 செடி முளைச்சதில் வச்சார். இது எனக்காக கொஞ்சம் செடிகள் தேடிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது கிடச்சிதுன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. தேடி பார்த்தப்ப ஒரே ஒரு செடி கிடச்சிது. எனக்கு எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அது வந்து இவ்வளோ நாள் கழித்து இன்னும் 2, 3 இலை விட்டுருக்கும். சேர்த்து வீடியோவில் போடலான்னு தான் வச்சுருந்தேன். ஆனால் அது இலைகள் விடலை. நன்றி.